அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவிலாழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம். வாழ்க மையம். தகமை சார்ந்த தலைவர் அவர்களே, இங்கு இந்த சபையிலே குழுமி இருக்கும் அறிஞர் பெருமக்களே, விஞ்ஞானிகளே, இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று நான் நினைத்துக் கொள்ளுகிறேன், நிறைவு பெறுகிறேன். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள். விண் என்பது எந்த பொருளையும் சிதைத்து கொண்டே போனால் கடைசியில இனி சிதைக்க முடியாது என்ற கடைசி நிலையில காணக்கூடிய ஒரு பொருள் தான் விண் என்று கூறப்படுவது வேதாந்தத்தில் அல்லது ஆன்மீக துறையில். இந்த விண்ணை பற்றிய அறிவு அந்த காலத்திலேயே மகான்களுக்கு கிடைத்து இருக்கிறது. ஆனால் அந்த விண்ணுக்கு அணு என்று பெயர் வச்சாங்க. ஆனால் அவர்கள் சொன்னது பரமாணு என்று சொன்னாங்க. விஞ்ஞானிகள் முதல்ல அணுவை கண்டுபிடிச்ச போது பரமாணுக்கள் பல சேர்ந்த ஒரு கூட்டு நிகழ்ச்சியை தான் அணு என்று விஞ்ஞானிகள் எடுத்துக்கொண்டாங்க. அதிலிருந்து தொடர்ந்த ஆராய்ச்சி அந்த அணுவை பிரித்து பல அணுக்கள் சேர்ந்து ஒரு பல பரமாணுக்கள் சேர்ந்து அணு உற்பத்தி ஆகுது என்றதை கண்டுபிடித்து அதில் எத்தனை பரமாணுக்கள் சேர்ந்தோ அதுக்கு தகுந்தவாறு அதனுடைய இயக்க விளைவுகள் என்பதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ அந்த வகையில் விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் ரொம்ப நெருங்கி வந்தாச்சு. இன்னும் என்ன, ஒரே ஒரு கேள்வி, அந்த விண்ணென்ற ஆற்றல் இருக்கிறது, அதாவது எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லக்கூடிய நுண்ணிய துகள், அது எங்கே இருந்து வந்தது என்றும் அதனுடைய வால்யூம் எந்த மாதிரி இருக்கிறது என்றும் இன்னும் விஞ்ஞானத்துக்கு எட்டவில்லை. அது இப்போ எட்ட முடியாது, விஞ்ஞானத்துக்கு எட்டாது. ஏனென்றால் விஞ்ஞானத்தில் ஒரு ஒரு சாமியம், ஒரு எல்லை இருக்கிறது. எந்த பொருளை காலதூர பருமன் வேகத்தால் கணிக்க முடியாதோ, எந்த பொருளை புலன்கள் மூலமாகவோ அல்லது புலன்களுக்கு ஆற்றலை விழித்து பார்க்கக்கூடிய கருவிகள் மூலமாகவோ கணக்கிட முடியாதோ, அதை விஞ்ஞானத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு வரையறை இருக்கிறது. அந்த வரையறையின் கீழே வராது. இப்போ நான் உங்களை அதற்கு மேலாக கொஞ்சம் சிந்திக்க வைக்கணும் என்றதுதான் என்னுடைய விருப்பம். ஏதோ ஒரு புதுசாக உங்களுக்கு சொல்றதுக்கு இல்லை. கிட்ட நீங்க விஞ்ஞானத்துக்கும் மெஞ்ஞானத்துக்கும் ரொம்ப தூரம் இல்லை, அதை நீங்க தான் கிட்ட இருக்கீங்கன்ற அளவுக்கு மாத்திரம் எடுத்து சொல்லி நீங்க முயற்சி எடுத்தா மெஞ்ஞானத்தை அதில் இணைத்துக் கொள்ளலாம். மெஞ்ஞானிகள் தான் இல்லை என்ன, ஒரு பேசிக்கொண்டே இருந்தால் இறைவனை பற்றியும் அந்த இறையாற்றலை பற்றியும் அது எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறது என்றதை அவங்க காண முடியல. இதுவரையில் வந்த மதங்கள் எல்லாம் கடவுள் என்ற பெயரால அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ், அதாவது பிரபஞ்ச ஆற்றலை பற்றி சொல்லி இருந்த போதிலும் கூட விளக்கமாக மனிதன் அறிவுக்கு எட்டும்படியாக இன்னும் ஒன்றும் கொண்டு வர முடியல, எந்த மதமும் சரி. ஆனால் அதை கண்டுபிடித்தவர்கள் எல்லாம், மதத்தை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் அது உள்ளுணர்வு பெற்று ரெவலேஷன் தானாகவே அந்த இயற்கையோடு ஒன்றிய போது கிடைத்த ஒரு விளக்கத்தை வச்சு எல்லாரும் ஒன்றை பற்றியே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன இங்க எடுத்துக்கொள்றோம்னா, இவ்வாறு
ஆதி காலத்திலிருந்து மனிதன் தோன்றி இன்று வரையில் வந்த பல கோடி தலைமுறைகளுக்கு பின்னால கற்காலம், இரும்பு காலம், நெருப்பு காலம் இப்படி எல்லாம் தாண்டி மின்சாரத்துக்கு வந்து மின்சாரத்திலையும் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் காலத்தில் வந்திருக்கும். கம்ப்யூட்டர்னா அதுக்கு மேல ஒரு பொருள் இல்லைன்ற அளவுக்கு அந்த மின்சாரத்தை உபயோகிக்கக்கூடிய இடம். இந்த நேரத்தில் இவ்வளவு உபயோகிக்கக்கூடிய தெரிந்தவனுடைய பர்சனாலிட்டி, மனித தன்மை எப்படி இருக்கிறது? அந்த பர்சனாலிட்டி என்ற வார்த்தையை பற்றி எல்லாருக்கும் ஓரளவு கருத்து இருந்த போதிலும், வாட் இஸ் பர்சனாலிட்டி, ஹவு திஸ் இஸ் கண்டிஷன், எப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் பர்சனாலிட்டி என்பது உண்டாகிறது என்பதை தெரிந்து கொண்டா நாம அதை ஷேப்பப் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான பர்சனாலிட்டி நமக்கு வேண்டும் என்று கணித்து கொண்டு அது போல செய்துக்க முடியல. அப்படி இல்லைன்னா மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆற்றல், அது சீறி வரக்கூடிய ஆறு, அதாவது காட்டாறு போல அது வழி போற வழியெல்லாம் இருக்கிறத அடிச்சு நொறுக்கிட்டு போயிடும். ஆனா அதையே அணைக்கட்டாக வச்சு கெனால்ஸ் எல்லாம் போட்டு நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லையா? அந்த முறையில மனித வளத்தை நல்ல முறையில ஆக்கத்துறையில செயல்படுத்தி கொள்ள வேணுமானா ஒரு 5 வகையான டைமென்ஷன்ல மனிதன் தேர்ச்சி பெறணும். அது பெர்ஸ்பிகாசிட்டி, ரிசப்டிவிட்டி, அடாப்டபிலிட்டி, மேக்னானிமிட்டி, கிரியேட்டிவிட்டின்னு அப்படி வச்சுக்கோங்க. அந்த 5 டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பர்சனாலிட்டி. பெர்ஸ்பிகாசிட்டி என்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தமிழ்ல நுண்மான் நுழை புலன் என்று சொல்லுவாங்க. வள்ளுவர் ஒரு இடத்துல தான் உபயோகப்படுத்தியிருக்காரு. அது 4 வார்த்தைகள் ஒன்றாக சேர்ந்தது. நுண்ணிய, மாண்புல, நுழை, பெனிட்ரேட்டிவ், புலன் அறிவு. நுண்ணிய, மாண்புல, கூர்ந்து, அதாவது ஊடுருவத்தக்க அறிவு, பெர்ஸ்பிகாசிட்டி. அதாவது குவிக் இன்சைட் ஆஃப் த மைண்ட், connecting past experiences, present circumstances and future results, and the individuals and the society, taking right decision and following and getting the result. இந்த மாதிரியான ஒரு டோட்டல் பெர்ஸ்பெக்டிவ் நாலேஜ், பொதுவான அறிவு நாம் நுண்மான் நுழை புலன் என்று தமிழில் சொல்றோம். பெர்ஸ்பிகாசிட்டி. ரிசப்டிவிட்டி என்றது ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு வரக்கூடிய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவம் தான் நம்முடைய பர்சனாலிட்டியில மேலும் 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 உயர்ந்து கொண்டே வருது. அதாவது தரம். அப்போ ஒவ்வொரு செயல் மூலமா, ஒவ்வொரு பொருள் மூலமா, ஒரு அனுபவத்து மூலமா, ஒரு ஆள் மூலமா ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு சில டீச்சிங்ஸ், நமக்கு ஒரு படிப்பினை இயற்கையே கொடுத்துக்கிட்டே இருக்குது. சமுதாயத்தின் மூலமாக நான் இந்த நிகழ்ச்சியில என்ன கற்றுக்கொள்ளலாம், இந்த நிகழ்ச்சியில எனக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்ற ஒரு எண்ணத்தோட இருந்தோம்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு செயல்லையும் நம்முடைய அனுபவம், இந்த பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய அதாவது முழுமை தன்மைக்கு மேலும் 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 பலம் கூடிக்கொண்டே இருக்கும். பர்சனாலிட்டி, ரிசப்டிவிட்டி, தென் அடாப்டபிலிட்டி. நமக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது. நமக்கு சிலது பிடிக்கும், சிலது பிடிக்காது. பிடிக்கிற இடத்துலையும் அல்லது சிலது விரும்புவோம், சிலது விரும்ப மாட்டோம். அதனால ஏற்றத்தாழ் விருப்ப வெறுப்புக்கு உட்பட்டு சில சமயம் அந்தந்த இடத்துக்கு எப்படி நடந்து கொள்ளணும், நடந்து கொள்ள முடியாத நாம் சோர்வு பெறுறோம். அல்லது பிறரோட எப்படி பழகி கொள்ளணும்ன்றது தெரியாத தொடர்பு முறிஞ்சு போகுது. இதுக்கெல்லாம் இது அடாப்டபிலிட்டி என்று சொன்னா இடத்துக்கு தகுந்தவாறு, ஆளுக்கு தகுந்தவாறு, அவ்வப்போது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எது பெருமை தருமோ, எது நன்மை தருமோ அந்த வகையில நாம் பிளெக்சிபிளா மனதாலையும் உடலாலையும் செயலாலையும் வார்த்தையாலையும் ஒரு இலக்கமாக இருக்கக்கூடிய, இது பயிற்சி இருந்தால ஒழிய வராது.
விழிப்பு நிலை இருந்தால் ஒழிய வராது. அப்புறம் மெக்னானிமிட்டி, நாம் எங்க வந்திருக்கோம், என்ன செய்து கொண்டிருக்கோம். இது வரைக்கும் நாம் பிறந்ததுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான மக்கள் பிறந்தாங்க. அவ்வளவு பேரும் இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னே இருந்தவங்க இன்னைக்கு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களும் 100 வருஷம் பொறுத்து இல்லை. இதுக்கு மத்தியில இதை வந்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த சமுதாயத்துக்கு இந்த இடத்துக்கு தகுந்தவாறு. அப்போ நமக்கு என்ன வேணும், வாழற போது அமைதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். அதே போல வாழும் மக்களோட ஒரு உறவு நல்ல முறையில் அமைதியாக இருக்கணும். அறிவை நல்ல விருத்தி செய்து கொண்டு மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு இந்த இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு அழகு ரகசியங்கள் எத்தனை ஆயிரம் அவைகள்ல எந்த அளவுக்கு நாம் உணர முடியுமோ உயர முடியுமோ அந்த அளவுல உயர்ந்து கொண்டே இருக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய பர்பஸ். அதை முன்ன வைத்துக்கொண்டு மற்றதெல்லாம் வழியில தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அல்லது அந்தந்த சமயத்துக்கு இருக்கக்கூடியவங்க ஏதாயிலும் சொல்லிட்டு இருப்பாங்க, செய்துட்டு இருப்பாங்க. இதில் எல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாத, நாம் எதுக்காக பிறந்தோமோ எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோமோ அதிலேயே மனதை வைத்துக்கொண்டு மற்றதெல்லாம் சாதாரணமாக தள்ளி விட்டு கொண்டு அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு அதை கழிச்சு கட்டிட்டு வரணும். அப்படி இருந்தால் என்ன, கிரியேட்டிவிட்டி. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாம் வாழும் காலத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் அது பயனுள்ளதாக, இனிமை பயக்கத்தக்கதாக, அறிவு வளர்ச்சியாக, நமக்கும் பிறருக்கும் உபயோகமாக இருக்கும். இதுதான் கிரியேட்டிவிட்டி. இந்த 5 வகையான டைமென்ஷன்ஸ், அதாவது பர்சனாலிட்டியில் நாம் விருத்தி செய்து கொண்டே வரணும். அப்போ வாட் இஸ் பர்சனாலிட்டி, இதெல்லாம் எப்படி சேருது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தான் இப்போ எல்லாருக்கும் அது உடனடியாக தெரியாத ரகசியம். பர்சனாலிட்டின்னு எல்லாம் சொல்றமே, எது பர்சனாலிட்டி? இப்ப நான் சொல்றேன். 3 வயதுல இருந்து இன்று வரையில நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தீங்கன்னா மனசுல எல்லாம் ரொம்ப முக்கியமான செய்திகள்லாம் நினைவு போறோம். அப்ப அவ்வளவு அனுபவமும் பதியுது. நாம் என்னென்ன அனுபவிச்சோமோ அவ்வளவோ பதிஞ்சிருக்கு. அது அது அதாவது என் வயது 3 முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகளும் கேட்ட ஓசை மென்மையோட ஸ்பரிசத்தால் உணர்ந்தவெல்லாம் முகந்த மனம் சுவைத்த சுவை இவையினோடு சொன்ன சொற்கள் செய்த செயல் நினைந்த சோழனைகள் அத்தனையும் அறிவு தன்னில் என்ன விதமாய் பதிந்தோ எண்ணும் போது இவையெல்லாம் ஒவ்வொன்றாய் எடுத்துக்காட்டு. இங்கே நின்று பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த உடலுக்குள்ளாக நடக்குது, இந்த மனதுக்குள்ளாக நடக்குது. அப்ப மனம் என்பது என்ன? இந்த பதிவுகள் எல்லாம் எங்க தான் பதியுது, எங்க இருந்துதான் திரும்பி வருது? இவைகளை நாம் தெரிந்து கொள்ளணும்னா எதை எதை பதிய வைக்கலாம், எதை எதை தள்ளி போடலாம் என்பதை தெரிஞ்சு கொள்ளணும். ஏனென்றால் நாம் எந்த செயலாக இருந்தாலும் எந்த அனுபவமாக இருந்தாலும் ஒரு தடவை நாம் அதோட தொடர்பு கொண்டா அதை பதிவாய்ப்பது எங்கே பதிக்கிறது என்றதை தான் இப்போ நான் கொடுக்க போறேன். அது மாத்திரம் இல்லை, நம்ம பெற்றோர்கள் மூலமாக ஹெரிடிட்டரி குவாலிட்டின்னு சொல்லுவாங்களே, அது போல ஒவ்வொரு ஸ்பெசிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்றது இயற்கை நியதி. யாரும் மாற்றவே முடியாது. அணு முதல் கொண்டு அண்டம் ஈராக எல்லா பொருளிலும் ஒரு செடி எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த செடிக்கு கூட அது மரத்துக்கு கூட பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டின்னு இருக்கு. அது விதையை போட்டால் இவ்வளோ காலத்தில் தான் முளைக்கும், அது வர்ற போது இலை இப்படி தான் இருக்கும், அது பூ இப்படி இருக்கும், அந்த பூவில் இத்தனை புள்ளி இருக்கும், அதில் இப்படி வாசனை இருக்கும். இப்படி எடுத்தீங்கன்னா அந்த பிரிசிஷன் என்றதோ, அது பேட்டர்ன் என்பதோ, ரெகுலாரிட்டி என்பதோ ஒவ்வொரு பொருளையும் அமைந்திருக்கு. அதே போல தொடர்ந்து வந்த சமுதாயத்தில் லட்சக்கணக்கான தலைமுறைகளாக கடந்து வந்த நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக நம்ம வந்திருக்கோம். நமக்கு அவர்கள் மூலமாக நீண்டகால தொடராக இந்த ஹெரிடிட்டரி குவாலிட்டி கூட அது வரைக்கும் எந்தெந்த
ஜென்ரேஷன்ல, அதாவது தலைமுறையில் என்னென்ன செய்தவங்களோ அது எல்லாமே இப்போ நமக்கு அடிப்படையாக வருது, கேபிட்டலாக இருக்கு. அந்த பதிவுகள் ஒன்று, நாம் இந்த பிறவியில செய்த பதிவுகள் ஒன்று, அனுபவிச்ச பதிவுகள், எண்ணிய பதிவுகள். இந்த இரண்டையும் கூட்டினா சம் டோட்டல், அதாவது ஒரு டோட்டல் போடுறோன்னு வச்சுங்க, கூட்டி போட்டால் என்ன வருமோ அதுதான் பர்சனாலிட்டி, அதுதான் மனிதனுடைய தன்மை, அதுதான் மனிதனுடைய தரம். அது எங்கே பதியுதுன்னு இப்ப தெரிந்து கொண்டோம்னா நம்ம சப்ஜெக்டுக்கே அடிப்படையான விளக்கம் வந்துடும். அத ஒரு காந்த தத்துவம் என்ற ஒரு கவியில கொடுத்திருக்க. எந்த ஒன்றறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லாருக்கும் உணர்த்தலாம். அந்தமா மெய்ஞானத்தோடு அணுவிஞ்ஞான இரண்டையும் அறிந்து உய்ய பாடம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்றது ஒரு கருத்து. இப்போ அந்த காந்தம் என்றது உங்களுக்கு தெரியாதல்ல, ஆனா அது கான்செப்ட் ஆஃப் காந்தம், அது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு, அது எப்படி மேக்னட்டிசம் என்ற போது இழுக்குது, கவர்ச்சியாக இருக்குது, அது இது வரைக்கும் தான் தெரியும். புல்லிங் அண்ட் புஷிங், எழுச்சி கவர்ச்சி இதெல்லாம் தெரியும். இருந்தாலும் அது எப்படி உற்பத்தி ஆகுது, எங்க உற்பத்தி ஆகுது, அது இந்த உடல்ல எப்படி இருக்குது, அதனுடைய செயல்கள் என்ன என்றதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ளோமானா இந்த பிரபஞ்ச நிகழ்ச்சிகள் அத்தனையும் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்ற ஆதாரமான சக்தியாக உள்ள ஸ்டாட்டிக்ல இருந்து மனித வரையில உள்ள எல்லா தொடர் இயக்கத்திலையும் அந்த காந்த சக்தி தான் ஊடுருவிய ஒரு திரை, ஒரு நூல் போன்ற இணைத்து கொண்டிருக்கக்கூடிய திரடா இருக்கு. அதை தெரிந்து கொள்ளணும். இப்போ நம்ம உடல்ல உடல் இருக்கிறது தெரியும் எல்லாருக்கும். உயிரை பற்றிய அறிவு ஒரு சிலருக்கு தான் தெரியும். இன்னும் டாக்டர்ஸு கூட உடல் விஞ்ஞானத்தை, மருத்துவ விஞ்ஞானிகளுக்கு கூட உயிரை பற்றிய ஒரு நினைவே இல்லை. அது அலட்சியமாக தான் இருக்காங்க. உயிரை பற்றி தெரிந்து கொள்ளணுன்றது கூட இல்லை. அது நானும் சில நண்பர்களோட பேசியிருக்கேன். உயிர் என்பதே நம்பிக்கையே இல்லை. அப்படி ஒண்ணு இருக்குதா உடல்ல? இதெல்லாம் இந்த பஞ்சாங்கம் பேர் வழியில் சொல்ற ஹம்பக். இது இந்த மருத்துவ விஞ்ஞானிகளுடைய எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களோட நான் கலந்து பேசினேன். ஐயா, நீங்க எப்படி இந்த மொழிக்கு வந்தீங்க? சாமிஜி, I cut the body into pieces in all parts. எப்பொழுது எந்த மூலையிலும் அந்த உயிர் இருக்கிறதுன்றதுக்கு அடையாளமே கிடையாது. நீங்க உயிர்னா நான் எப்படி நம்புவேன்? இது இந்த இடத்துல இருந்து அதுக்கு மேல அவங்களுக்கு விளக்க முடியுமான்னு பாருங்க. கண்ணால பார்க்கக்கூடிய பொருள் வரைக்கும் தான், அதான் முன்னே சொன்னேன். அதுவும் அதை கணக்கு போட்டு காலதூர பருவன் வேகத்தினால கணக்கு போட்டு காண்பிக்கக்கூடியதுதான் விஞ்ஞானிகளுடைய கருத்துக்கு வரும். அது வரைக்கும் தான் விஞ்ஞானம். அதனால அது தவறில்லை. அதுக்கு ஒரு சாமியம் இருக்கு, அந்த அந்த இடம் சார். ஆனா மருத்துவ விஞ்ஞானிகளை போல உள்ளவர்கள் உயிரை பற்றிய ஒரு சிந்தனையும் எடுத்துக்கொள்ளணும். அப்போ உடல் இருக்குது, அந்த உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கிறதுன்னு நம்பிக்கொள்ளுங்க. இப்போ அவங்க சொல்றதே நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்றோம். அந்த உயிர் என்பது எதுவும் ஒன்றும் இல்லை. இந்த பேரியக்க மண்டலம் முழுவதிலும் எனர்ஜி பார்ட்டிகள் என்று எதை சொல்றீங்களோ, அதாவது கடைசி ஃபண்டமெண்டல் பேசிக் பார்ட்டிகள் by which the whole universe is constituted, அது மாதிரி வச்சுக்கணும். அந்த எனர்ஜி பார்ட்டிகள் சொல்லக்கூடிய ஒரு நுண்துகள் எதுவோ
அதனுடைய தன்மை என்னன்னு பார்க்கிற போது வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அலையா தான் இருக்குது. அதாவது பர்லிங் வேவ். சரியான மொழியில சொல்லணும்னா ஆங்கிலத்துல பர்லிங் வேவ், தமிழ்னா சுழல் அலைன்னு சொல்றேன். ப்ரூவ் பண்றேன், சும்மா சாதாரணமா சொல்லிட்டு விட்டுடல. அப்போ பர்லிங் வேவ், அந்த பர்லிங் வேவ்ல இருந்து இன்னொன்னு ஸ்ப்ரெடிங் வேவ் ஒண்ணு வருது. ஏன்னா வேகமாக சுழன்று கொண்டு இருக்கிறதுல ஒளி சுயமான இவைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி, அது வரையிலும் தான் பர்லிங் மோஷன். அதுக்கு மேல அது ரிஃப்ளெக்ட் பண்ணாத ஊடுருவி அந்தாண்ட போகக்கூடிய அளவுக்கு வரக்கூடியதெல்லாம் அதை ஸ்ப்ரெடிங் வேவ்னு சொல்றோம். அதை எப்படி நிரூபிக்கலாம்னா, இப்போ ஒரு கேண்டல் ஒன்று கொடுத்து வைக்கிறோம், அல்லது விளக்கு ஒன்று கொடுத்து வைக்கிறோம். அந்த விளக்கு எரியிற போது ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் அந்த வெளிச்சத்தினுடைய அழுத்தம் அதிகமா இருக்கும். அதுதான் விளக்குன்னு சொல்றோம். அந்த வெளிச்சத்துக்கு அப்பால வெளிச்சம் இல்லையா இருக்கு, அது ஸ்ப்ரெடிங் லைட். இதுதான் எரியிற விளக்கு, இது விரிவு. அது போல அதாவது அலையை எடுத்துக்கொண்டீங்கன்னா அலைக்கு 5 வகையான இயக்க வேகம் நிகழ்ச்சி: கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்டராக்ஷன். தமிழ்ல சொல்லணும்னா மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவிப்பாய்தல், இரண்டிடையே தொடர்ந்து ஓடிக்கொண்டு எந்த பொருளானாலும் சரி அதில் இருக்கக்கூடிய அலைக்கு இந்த 5 வேகமும் இருக்கு. அந்த அலை இப்போ பிரபஞ்சம் முழுவதிலும் எத்தனையோ மாசஸ் பார்க்கிறோமே, எல்லா நட்சத்திரங்களையும் அல்லது சூரியன்களையும் செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஆல் ஆர் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள்ன்றது ஒரே சாமியத்தின் கீழே வந்துடும். எல்லாமே பல கோடி துகள்கள் இணைந்த ஒரு கூட்டு. அதுக்கு இடையில ஒண்ணும் இல்லையா, அது அப்சல்யூட் வெலாசிட்டி உடைய விண்துகள். அதாவது தனியாகவே இயங்கக்கூடியது, ஒன்றோடு ஒன்று கூடாத தனியாகவே இயங்கக்கூடிய ஒரு எனர்ஜி பார்ட்டிகள் இந்த இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ல நிரம்பி இருக்கு. அதனால இந்த சுழல் அலையின் மூலமாக வரக்கூடிய விரிவலை எங்க போகும்? சுத்தி இருக்கக்கூடிய சுத்த வெளியில தான் போகும். அந்த சுத்த வெளியோட இது கலக்கிற போது இந்த விரிவலை, அதுதான் வான்காந்தம், யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்றதாக நிரம்பி இருக்கிறது. வான்காந்தம் இல்லாத இடமே இல்லை பிரபஞ்சத்துல. இயங்கும் பிரபஞ்சம்னா அதாவது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு ஒன்று வச்சுக்கிட்டீங்கன்னா, அது எத்தனை கோடி ஒளியாண்டு தூரமாக இருந்தாலும் சரி, அந்த வால்யூம் அது வரையில எங்க பரமாணுக்கள் அதாவது விண் இருக்குதோ அதை சுத்தி அந்த அலையும் இருக்கும். அதனால இந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஃபில்ட் வித் தி யுனிவர்சல் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதே மேக்னட்டிசம் இந்த உடலுக்குள்ளாக இப்ப முன்ன சொன்னனே உயிர் சக்தி, அந்த உயிர் சக்தி எனர்ஜி பார்ட்டிகள் தான். இத வேதாந்த தியரியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சபூதங்களாக பிரிச்சு உடலை சாலிட், லிக்விட், ஹீட், ஏர், எனர்ஜின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்னு சொல்லுவாங்க. அந்த ஆகாசம் என்று சொன்ன வார்த்தை தான் உயிர். உடலுக்குள்ளாக இருக்க ஆகாசத்தை சித்தாகாசம்னு சொல்லுவாங்க. வெளியில இருக்கக்கூடிய ஆகாசத்தை மகாகாசம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே ஆகாசம் தானே, எல்லா பொருளும் இருக்குது. அதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க, பூதாகாசம். பஞ்சபூதங்கள்ல கலந்து இருக்கிற போது அதனுடைய பார்ட்டா இருக்கிற போது பூதாகாசம். அப்போ அந்த இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, இங்க இருந்து இன்டென்சிட்டி, அதாவது அழுத்தம் எந்தெந்த இடத்துல மேக்னட்டிக் ஃபோர்ஸ் அழுத்தமாகும்னு பாருங்க. சாதாரணமாக வெலாசிட்டி உடைய விரிந்து இருக்கக்கூடிய ஃபீல்டுல அழுத்தம் சாதாரணமாக தான் இருக்கும். ஆனா சாலிடா இருக்கக்கூடியதுல, நெருக்கமா இருக்கக்கூடியதுல, மாசஸ்ல
நிறைய அணுக்கள் ஜாஸ்தி. அதில் வந்து இந்த கிளாஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். எந்த இடத்துலயே ஆயிலும் ஒரு இன்டென்சிட்டி அழுத்தம், சாதாரண அழுத்தத்துக்கு மேலாக ஒரு அழுத்தம் கூடினா அது பரவிதானே ஆகணும். அந்த கூடிய அழுத்தம் பரவும்போது உள்ளதுதான் தள்ளு சக்தி, ஃபோர்ஸ், அழுத்தம். இந்த அழுத்தம் என்றது அதுக்கு முன்னே இருந்தது, நிறைவி இருக்கிற போது இல்லை. ஆனா இப்போ குவிந்தது விரியுது பாருங்க. அப்போ கிவிங் ஃபோர்ஸ், அங்கதான் அழுத்தம். இந்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகிற போது அது எங்க, அது 2 அணுக்கள் காத்துக்கு மேற்பட்ட கூட்டு அணுக்கள் சேர்க்கையில தான் உண்டாகும். அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் வர்ற போது ஒவ்வொரு டிகிரியாக வெவ்வேறு விளைவுகளை தருது. முதல்ல அழுத்தம், அப்புறம் ஒலி. இங்க அழுத்தி பிடிக்கிற அழுத்தம் தான் இது. இப்ப அழுத்தத்தை கொஞ்சம் கூட கொடுத்தோம்னா ஒலி. இதையே தட்டிக்கிட்டே இருந்தா சூடு வந்துடும், ஒளி. அப்படி இது நிரப்பி திருப்பி இருக்கிறதா இந்த இந்த கட்டையை இப்ப மூந்து பார்த்தா வேற மாதிரியா இருக்கும். அதன் பிறகு முகந்து பார்த்தா அதுக்கு ஒரு வாசனை வரும். ஒரு தோசை மாவு எடுத்துக்கொள்ளுங்களேன், அது மூந்து பாருங்க என்ன வாசனை இருக்கு. கொஞ்ச நேரம் எரிச்சிட்டு தட்டில் ஊற்றி சூடு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூந்து பார்த்தா அதே போல சுவை மாறி போட்டு சுவையாக மாறும். இப்ப என்ன, இந்த சயின்டிஸ்டுக்கெல்லாம் நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சிந்தனை இதுதான். அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம், இந்த 5ம் வேறு எங்கேயோ இருந்து வந்துள்ள தனிப்பட்ட பொருள் இல்லாதே. These all are the transformation of physical transformation of magnetic force. அப்போ மேக்னட்டிசத்துல உருவங்களெல்லாம் கரைஞ்சிடும், ஒலி இணைஞ்சிடும், ஒளி இணைஞ்சிடும், சுவையும் மனமும் இறங்கிடும். மீண்டும் அதே மேக்னட்டிசத்துல இருந்து விரிவடைஞ்சும் வெளியே வரும். அதே போலதான் நம்ம உடல்ல இதை ஜீவகாந்த சக்தின்னு சொல்றோம், அது வான்காந்தம்னு சொல்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ இத நீங்க இன்னைக்கு ஒரு பசுவை பார்க்குறீங்க, அது 6 அடி நீளம், 4 அடி உயரம் இருக்கு. பார்க்கிற பசு 6 அடி 4 அடி இங்க கண்ணில் வந்து பிரதிபலிக்குது இல்லையா? இது எவ்வளவு இருக்கும்? ஆனா பார்த்தீங்கன்னா இங்க யாராயிலும் உங்க நண்பர் வெளியில இருக்காங்க, அவங்கள கேட்டு பாருங்க, என் கண்ணில் இந்த பசு எவ்வளவு இருக்குன்னு கேட்டு பாருங்க. கொசு அளவுதான் இருக்கு. அங்க பசு, இங்க கொசு. இதே போல இந்த கண்ணனுடைய பார்வை கோணத்துக்கு தகுந்தவாறு இன்னும் உள்ள போற போது பிரெயின் செல்லுக்கு போகும்போது புள்ளியாயிடும். புள்ளியாயிட்ட பிறகு பிரெயின் செல்ல உள்ள ஒரு ஏற்பாடு, அதனுடைய மேக்னட்டிக் ஃபோர்ஸ் இதை அலையாக்கி இந்த உடல்ல ஏற்கனவே சார்ஜ் செய்து இருக்கக்கூடிய ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய மேக்னட்டிக் ஃபோர்ஸ்ல இது கலந்து விடுகிறது. கலந்துட்ட பிறகு இதுவரையில எத்தனை இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் வந்து கலந்துதோ அவ்வளவு இருக்குது. ஆனா உடல்ல இந்த உயிரோட்டம் எடுக்கிற வரைக்கும் மெட்டபாலிக் ரொட்டேன்னு சொல்றோமே, ஜீரண சக்தி, அதாவது ஒரு தாதுல இருந்து இன்னொரு தாதுவா மாறிட்டு இருந்து ரசம், ரத்தம், மாம்சம், மேதை, அஸ்தி, சுக்கிரம்னு இந்த மாற்றுதெல்லாம் சேர்த்து மொத்த இயக்கத்தை தான் மெட்டபாலிக் ரொட்டேஷன் சொல்லுவோம், உடல் இயக்க. அப்போ இவைகளுக்கு எல்லாம் அதே சக்தி தான். ஏன்னா இப்போ இயக்கம் நடக்கிறதுன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒண்ணுமே இல்லையோ, அந்த ஃபோர்ஸ் எது என்று சொன்னா இந்த பயோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான். அதுல இப்ப கலந்து போச்சு. இதனால இந்த பயோமேக்னட்டிக் வேவ் ஆல்வேஸ் மூவிங் within the body in circulation. அப்ப என்ன, பிரெயின் செல்ல எப்பொழுதுமே இது தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்கு. பிரெயின் செல்ஸ் தான் எல்லா அனுபவத்தையும், அதாவது ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்சேந்திரியங்களுடைய அனுபவம் எல்லாம் ஒரு புள்ளியளவமாகவும் அதை ரொம்ப நுணுக்கமாகவும் அலையாக மாற்றி அமைச்சிடும். இப்ப அதே பிரெயின் செல்ஸ்
அதுல வந்து அலை அடிக்குது பாருங்க இந்த ஜீவகாந்த சக்தி. அதுல இருந்து அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாரோ நீங்க கொள்ளக்கூடிய அட்யூன்மெண்ட்டுக்கு தகுந்தவாரோ, அதாவது ஏதோ ஒரு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் நேற்று என்ன பார்த்தேன், உடனே நீங்க இந்த மென்டல் ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு அட்யூன்மெண்ட் வருது இல்லையா, அந்த நிலை வர்ற போது அப்படியே பசுக்கு வருது. அப்ப அங்க என்ன இருக்குதோ அந்த பர்சனாலிட்டியில என்ன ஏற்கனவே பதிவா இருக்குதோ அதை அப்படியே எடுத்து இப்ப பசுவாக எடுத்து காண்பிக்கிறது மைண்ட்ல. அதுதான் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் இல்லாத ஆடியது. எப்படி இந்த எண்ணம் உண்டாகுது என்றால் இத மனதில் வச்சுக்கலாம். அப்போ தேவையினுடைய உந்துதலுக்கு தகுந்தவாறு, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு, இன்னும் யாரோட பேசிட்டு இருக்கணும் அதுக்கு தகுந்தவாறு, இல்லை நம்ம ஆராய்ச்சிக்கு தகுந்தவாறு, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற ஃப்ரீக்வன்சி, அதாவது மென்டல் ஃப்ரீக்வன்சின்றது வேவ் லெங்த் அதனுடைய சுழற்சி இருக்கு பாருங்க, அதுக்கு தகுந்தவாறு அந்தந்த பொருள் எது அமைஞ்சுதோ அப்படியே தெரியும். சும்மா உட்கார்ந்து இருக்கும், எத்தனை எண்ணங்கள் வருது பாருங்க. அதே அது தடுக்க முடியாது. தடுக்கணும்னு தடுத்துடலான்னு நினைக்கிறாங்களே, அது தடுத்துடும். அதாவது பேரலைஸ் ஆனாதான், அதாவது எண்ணம் செயல்படாத ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு வந்துட்ட பிறகுதான் அது எண்ணம் இல்லாத இருக்குமே தவிர அது தூக்கத்தில் உண்டாகும், இல்லைன்னா அனிஸ்திஷியாலும் உண்டாகும். அது தவிர நான் விழிப்பு நிலையிலிருந்து எண்ணங்கள் வரவே கூடாதுன்றது இல்லை. ஆனா நாம் எந்த மாதிரி எண்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி பழகி கொள்ளலாம். ஆக இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்ப நீங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து நான் என்ன பேசணும்னா, இந்த அனுபவம் உங்களுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டியில கூடி போச்சு. அது எவ்வளவு பயனுடையதுன்றதெல்லாம் அது வேற. ஆனா இப்படி ஒவ்வொன்றும் காதால கேட்டது, மூக்கால முகர்ந்தது, கண்ணால பார்த்தது, நினைச்சது, இன்னும் பிளான் போட்டது, அவ்வளவும் அலைதானே, மேக்னட்டிக் வேவ் உண்டாகத்தானே. அது ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதுக்கு தகுந்தவாறு அவர் மேக்னட்டிக் ஃபோர்ஸஸ் ஒர்க்கு. அப்போ நம்முடைய மேக்னட்டிக் ஃபோர்ஸு தினந்தோறும் சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸ்டாக் ஒரு மினிமம் குவான்டிட்டி ஸ்டாக் இருக்குது. அப்போ நம்முடைய எண்ணங்களாலையும் உடல் இயக்கத்தினாலையும், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது. தானாக இயங்கக்கூடிய கருவிகளுடைய இயக்கம் வேற, நாம நினைச்சு அதை செய்யணும், இதை செய்யணும், போகணும், வரணும். இந்த ரெண்டுக்குமே அந்த ஃபோர்ஸ் இல்லாத செயலாகாத அந்த ஃபோர்ஸ் மேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான் இப்படி செலவாகிட்டே இருக்கு. அப்போ வரவு, இருப்பு, செலவு, இதுக்கு மத்தியில ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ்ல இப்ப யாரோ எங்கேயோ ஒண்ணு பேசுறாங்கன்னு சொன்னா நமக்கு அது கேட்கும். எப்படி இங்க இருக்கக்கூடிய மேக்னட்டிக் ஃபோர்ஸ்ல அது வந்து காதின் மூலமாக ரெசனன்ஸ் அது மோதுறது, உடனே அது எத்தனை லெவல்ல இருக்குது, அதாவது அது 20 யூனிட் ஒலின்னு வச்சுக்கோங்க. இந்த 20 யூனிட் ஒலிக்கு நம்முடைய ஜீவகாந்த சக்தி நம்முடைய காதின் மூலமாக அந்த ஒலியோட தொடர்பு கொண்டு ரைசஸ் தி கன்வர்ஷன் தரணும். அதை தான் நாம் கேட்கிறோம். நாம அந்த ஒலியை கேட்கிறா போல நினைச்சுக்கிறோம். இல்லை, அந்த ஒலி தூண்டி விட்டது, நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வந்தது, அதனாலதான் நாம வந்து கேட்கிறோம். அதே போல ஒரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நல்ல ஸ்வீட்டு 20 இனிப்பு சுவையுடைய ஸ்வீட்டு சாப்பிடுவோம். ஜாங்கிரி சாப்பிட்டுட்டே இருக்க நல்லா இருந்து முடிச்சாச்சு. ஒரு கப் காஃபி கொடுக்குறாங்க. அந்த காஃபியில 7 யூனிட் தான் இருக்கு சுகர்னு வச்சுக்கோங்க, இனிப்பு. வாயில வச்ச உடனே நோ ஸ்வீட், இனிப்பே இல்லை. காஃபியினுடைய கசப்பு தான் தெரியுதே தவிர இனிப்பு இல்லை. எங்க போச்சு? சரி, கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டு என்ன ஆச்சு? இது எழுச்சி பெற்று 20 வரைக்கும் கன்வர்ஷன்ல இயங்கிட்டு இருந்தது பாருங்க. தொடர்புனால இந்த 20ல இருந்து 19, 18, 17, 14 இறங்கிட்டே வந்து நார்மலுக்கு அது இருப்பு நிலையாக உள்ளது 1 or 2 இருக்குமே, அங்க வருது. அங்க வரும்போது வழியிலையோ அல்லது வந்த பிறகு இந்த காஃபியை நாம் சாப்பிடுறோம். மறுபடியும் அந்த இடத்துல இருந்தது எழுச்சி பெற்று இந்த 5க்கு எழுப்புது பாருங்க. இப்ப இருக்கிற காஃபியில சர்க்கரை இருக்குது, பின்னால வரல. வேர் இஸ் த ஃபிளக்சுவேஷன்?
நம்முடைய பர்சனாலிட்டி. நாம் இந்த மாதிரி 5 புலன்கள் மூலமாக அனுபவிக்கிற அனுபவங்கள் எல்லாமே அந்த ஒவ்வொரு அனுபவத்துக்கு தகுந்தவாறு கன்வர்ஷன் உண்டாகும். அப்போ நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அளவில் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி செலவாயிட்டே இருந்தால் சரி. வாழ்க்கைக்கு உடலை பாதிக்கிற அளவுக்கும் உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை வீணாக செலவழிச்சோன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? பயோமேக்னட்டிக் ஃபோர்ஸு எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு உடல்ல உள்ள செல்களுடைய இயக்கமோ மூளையினுடைய இயக்கமோ அல்லது மொத்த இயக்கத்திலேயோ அந்த இன்டென்சிட்டி குறையும். அப்போ சோர்வு உண்டாகும். சாதாரணமாக காலையிலேருந்து மாலை வரைக்கும் இருக்கணும்னு வச்சுங்க, வேலை செய்கிறோம். சாயங்காலம் வேலை செய்ய முடியல, பொத்துக்கிட்டு தூங்க போகிறோம். ஏன்? இப்போ ஃபுல்லாக இருக்கிற போது 2 வேலையும் செய்யும். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அல்லது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரெண்டுமே வேலை செய்யும். அந்த போர்ட்ஸ் இருக்குது. இப்போ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு எப்படி இருந்தாலும் அது தேவை. ஆனால் இங்கே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அது சுவிட்ச் ஆஃப், அது கட் ஆஃப் ஆகி போச்சு, எட்டலை. அப்போ எந்த வேலையும் செய்ய முடியல, படுத்துட்ட பிறகு என்ன ஆகுது? அப்போ 2க்கும் என்ன செலவழியுமோ அதில் 1 நின்று போச்சு. அந்த வரவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட 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 அதை நிறுத்திட்டதுனால அது ஏறி அந்த 100 யூனிட் நமக்கு மினிமம் இருக்கணும்னு சொன்னால் அதை வர்றபோது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த சுவிட்ச் ஆன் உண்டாகும் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ தான் எழுந்துக்கிறோம், பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல நமக்கு இந்த வாழ்க்கையில் எது மூலதனமாக இருக்கிறது, எது கேபிட்டலாக இருக்கிறது, எந்த சக்தி நமக்கு இருக்கிறது, அது அந்த வெறும் சக்தியாக மாத்திரம் இல்லை, நாம் என்ன என்ன செய்கிறோமோ அது இந்த அனுபவங்களையெல்லாம் பதிந்து வைத்துக் கொள்ளுது, ஸ்டோர் பண்ணுது. மீண்டும் அது பிரதிபலித்து அதே மாதிரியான செயல்களும் எண்ணங்களும் உண்டாகி அதை செய்ய வைக்குது. இதை ஆகாமிய கர்மம்னு சொல்லுவாங்க, புகுவினைன்னு சொல்லுவாங்க நம்ம பெரியார்கள். அதாவது இதுவரைக்கும் கருவின் மூலமாக வந்ததை சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க. நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிச்சதெல்லாம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. இந்த 2ம் சேர்ந்தா அதுதான் மனிதனுடைய தன்மை. அதுக்கு தகுந்தவாறு, இந்த தன்மைக்கு தகுந்தவாறு நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க, ஒரு தேவை வருது, ஒரு சூழ்நிலை இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்தவாறு எண்ணமும் செயலும் உருவாகணும்னா அப்போ நீங்கள் எண்ணம் வந்த உடனே இது மேக்னட்டிக் ஃபோர்ஸில் எல்லாமே தொடர்பு இருக்கிறதுனால பிரெயின் செல்ஸில் என்ன எண்ணம் வந்தாலும் அது பாடி செல்ஸில் எல்லாம் கனெக்ட் ஆகி உடனே அது செயல்படுத்துறதுக்கு தயாராக வச்சுக்கும். அதாவது உதாரணமாக நீங்கள் அங்கே போகணும்னு நினைக்கிறீங்க, போகணும்னு நினைக்கிற போதே கை கால் அதில் உள்ள செல்கள் எல்லாம் ரெடினஸ். இப்போ போகணுன்னு கை கால் அசைக்கிறதுக்கு தானாக வரும். ஊறுகாயை பார்க்குறீங்க, அது சாப்பிட்ட பழக்கம், சாப்பிட்ற போதெல்லாம் நாக்கில் தண்ணி வரும். அப்போ ஊறுகாயை பார்த்துக்கிட்டே இருந்தால் நல்ல ஊறுகாய் தான், மாங்காய் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிற போதே நாக்கில் தண்ணி வருது. அதாவது இந்த செல்களெல்லாம் அதை தொடர்ந்து எண்ணத்துக்கு தொடர்ந்து இயங்க ஆரம்பிக்குது. அப்போது இது பிரெயின் செல்லுக்கும் பாடி செல்ஸுக்கும் எவ்வளவு தொடர் இருக்குதுன்னு பார்த்துங்க. ஆனால் சில சமயம் நாம் ஓவராக இதுக்கு ஆக்ஷனை கொடுக்குற போது நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைவுக்கு கட்டுப்படாதையும் போயிடும் பாடி செல்ஸ். அதாவது கோஆர்டினேஷனே இழந்துடும். ஒழுங்காக வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, என்ன நினைக்கிறோமோ அது செய்ய முடியும், என்ன செய்ய முடியுமோ அதை நினைக்கும். செய்யறதுக்கும் நினைக்கிறதுக்கும் எந்த இடத்துல ஒற்றுமை வருதோ அந்த கோஆர்டினேஷனுக்கு தான், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி. இல்லைன்னா நாம் ஒன்று, அதாவது ஒன்று நினைப்போம், இது தவறுன்னு நினைப்போம், செய்யக்கூடாதுன்னு இருப்போம். அந்த சூழ்நிலை வந்த உடனே உடல்ல உள்ள செல்கள் எல்லாம் அந்த சூழ்நிலையை மூளையின் மூலமாக வாங்கிட்ட பிறகு அதுக்கு தகுந்தவாறு அப்படியா அவனை அடிக்கணும். உடனே எமோஷனல் மூட்ஸ் எல்லாம் வந்துடும். அது எங்கேருந்து வருது? பிரெயின்ல இருந்து நேரடியாக வர்றதில்லை, பாடி செல்ஸில் இருந்து அந்த அக்ரவேஷனில் இருந்து பிரெயின் செல்லுக்கு வந்து இப்போ மனதுக்கு வரும்.
அப்படி பார்த்தோம்னா நம்ம பழக்க வழக்கங்களால என்னென்ன பதிந்து வச்சிருக்கிறோமோ அந்த பதிவுகள் வழியே நம்முடைய வாழ்க்கைய மிதக்க விட்டுக்கிட்டே போறோம். அதுதான் பொதுவாக மனிதன் இன்னைக்கு இருக்கிறது. அதை திருப்பி விளக்கத்தின் வழியாக பிளான் செய்து இப்படித்தான் வாழணும், இந்த முறையில தான் வாழணும் அப்படின்னு நினைச்சு ஆனா நினைக்கிறீங்க, ஆனா முடியல. அந்த சூழ்நிலை வர்றபோது அவ்வளவும். அதுதான் வள்ளுவர் சொல்றது, நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகும்னுட்டு. அதாவது எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் உண்மை அறிவுன்றது உள்ள அடங்கி இருக்குது பாருங்க. பர்சனாலிட்டி, நீண்ட கால தொடராக வந்த பதிவு ஆகிய அறிவு, அந்த இதுதான் முன்ன வந்துடும். அதாவது ஒரு எதிரியை வாழ்த்தணும், அவனை வெறுக்கக்கூடாதுன்னுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்க, அப்படியே இருக்கீங்க. ஆனா வந்தா ஏதோ ஒரு பேச்சு பேசுறான், உடனே முன்ன எதிரின்னு நினைச்சு அவனுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் வந்துடும். அப்படி பார்த்தோம்னா இந்த உடல் இயக்கத்தை மனதுக்கு தகுந்தவாறு கட்டுப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பழகி கொள்றோமோ, பழக்கத்துல கொண்டு வர்றோமோ, அதுதான் பர்சனாலிட்டியினுடைய ஒரு சக்சஸ், வெற்றி. அந்த வெற்றிக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை, தெரிஞ்சு செய்யலாம். இந்த பதிவுகளை நீக்கிறதுக்கு 3 வகை நான் கண்டுபிடிச்சு இப்போ நம்ம சங்கத்தில் உள்ள மெம்பர்களுக்கெல்லாம் செய்து கொடுக்குறேன். எக்ஸ்பியேஷன், சூப்பர் இம்போசிஷன், ரெசல்யூஷன். அதாவது பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு மாற்றி அமைத்தல். அது ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனால் பழகணுமே, பழகினாதான் பதிய முடியும். அதாவது இப்போ ஒரு மழை பெஞ்சுது, அந்த மழை தண்ணி கீழே ஓடு, மேட்டில் இருந்து கீழே ஓடுற போது சிறு சிறு காவாயா, அப்புறம் பெருசா, அப்புறம் பெருசா, அப்புறம் ஆறா கூட போகும், காஞ்சி போச்சு. மறுபடியும் மழை பெஞ்சா என்ன ஆகும்? முன்ன எப்படி எப்படி போச்சோ அதே போலதான் ஓடிட்டு இருக்கு. இதை நீங்க மாத்தணும்னு நினைச்சா அந்த காவாயை விட அதிகமாக ஒரு ஆழமான காவாயை வெட்டி அதன் பிறகுதான் மாற்றணும், இல்லைன்னா அது அப்படியே ஓடிட்டு இருக்கும். அதனால இப்ப நாம எது இப்ப நமக்கு நல்லதுன்னு நினைச்சு திட்டம் போடுறோமோ அதுக்கு பழகணும். அந்த பழகிற போது இப்ப நீங்க புதிய கால்வாய் வெட்டுறீங்களே, அந்த காவா முன்ன போய் கொண்டே இருக்கக்கூடிய காவாயை விட ஆழம் இல்லைன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. அதே போல இப்ப புதிய பழக்கம் ஒண்ணு உண்டாகி அதை மாற்றணும்னு நினைக்கிறோமே, அந்த பழக்கத்து மேல விழிப்புணர்ச்சியும் பல தடவை செய்து 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 அந்த பழக்கத்தை இயல்பாக மாற்றிக்கொள்ளணும். அப்ப பழக்கம் வேண்டும். உடலுக்கு பழக்கம் கொடுக்கறது தான் டிசிப்ளின் ஆஃப் டீட்ஸ். மனதுக்கு பழக்கம் கொடுக்கறது தான் தவம் அல்லது மெடிடேஷன். இப்படி மனதையும் பழக்கப்படுத்தணும், உடலையும் பழக்கப்படுத்தணும். அந்த மனதை பழக்கப்படுத்துறதுக்கு நாம் இந்த புலன்கள் மூலமாக பொருட்களோட தொடர்பு கொள்ற போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி பேட்டா வேவ் 14 to 40 சைக்கிள் பெர் செகண்ட்ல தான் ஓடிட்டு இருக்கும். அதுதான் எமோஷனல் மூட்ஸ், சாதாரணமாக புலன்களுடைய இயக்கம். புலன்களுடைய இயக்கம் என்று சொன்ன போது எந்த புலன் மூலமாக ஒரு அனுபவம் வந்தாலும் 3 தன்மையோட வருது. அதை கொஞ்சம் எல்லாருமே நினைவு வச்சுக்கணும். அதாவது காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் 3 தன்மையில தான் அது வருது. காக்னிஷன்னா அங்க ஏதோ ஒரு சத்தம் இருக்குது, இல்ல அங்க ஏதோ ஒரு பொருள் இருக்குது, இது ஒரு நல்ல என்னமோ ஒரு பொருள் இருக்கு, இப்படி பொருள் இருப்பை உணர்ந்து கொள்வது காக்னிஷன். அப்படி உணரும் போது இந்த பொருளுக்கும் நம்ம உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்திக்கும் தொடர்பு ஏற்பட்டு அந்த ரெசனன்ஸ் அந்த வருது பாருங்க. அதனால ஜீவகாந்த சக்தி அந்த அளவுக்கு எழுச்சி பெற்று மாற்றம் பெறுத. அந்த மாற்றத்துல இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், அமைதியும் கிடைக்கலாம், பேரின்பமும் இருக்கலாம். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் ஒண்ணு பிரிக்கவே முடியாது. இந்த 3 நீங்க சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிமினேஷனா இதையே நேத்து கேட்டிருக்கிறேன்னு இந்த சத்தம், இல்ல நேத்து பார்த்ததுக்கும் இன்னைக்கு பார்த்ததுக்கும் வித்தியாசம். அவரே தான் நேத்து கைலி கட்டி இருந்தாரு, இன்னைக்கு தோத்தி போட்டிருக்காரு.
நேத்து தோத்தி கட்டிட்டு இருக்காரு, இன்னைக்கு பேண்ட் போட்டிருக்காரு. இது டிஸ்கிரிமினேஷன். பர்செப்ஷனல் எபிலிட்டின்னு சொன்னா, பர்செப்ஷன்னா இந்த மூன்று இருக்கு. இந்த மூன்று சேர்ந்துதான் நமக்கு பதிவா இருக்கு. அது அதுக்கு தகுந்தவாறு அலை இயக்கம் உண்டாகி இப்போ அந்த அலையாகுதே, மூளை வரைக்கும் புள்ளியாகி உள்ள போய் அலையாகுதே, அப்படியே ஒண்ணுமில்லாத மொத்தத்தில் சேர்ந்து அலையாகுதுன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் முடியாது. அந்த உள்ள போக போக இன்னும் நுணுகி வரப்போது அலை என்ற போது சுழல் தான். அதை தான் இப்போ மைக்ரோவேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் தான் நம்ம கொண்டு வரோம். அது எந்த பொருளானாலும் அது நம்ம உடலுக்குள்ள ஜீவகாந்த சக்திக்கு போனால் அந்த அதுக்கு ஒரு சுழல் இருக்கு. அந்த பொருளுக்கு தக்கவாறு சுழல் இருக்கு. அந்த சுழற்சி இந்த உடல்ல போச்சுன்னா அது எப்பவும் அந்த முழு சுழற்சியான ஒரு ஜீவகாந்த சக்தியில ஒவ்வொரு அணுவும் அது அதுக்குரிய கோடிக்கணக்கான சுழற்சிகளை வச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த அந்த சுழற்சியை மாற்றி அமைக்கணும்னா மீண்டும் நாம் அந்த பிரெயின் செல்லுக்கு கொண்டு வரோம். கொண்டு வந்து அதுக்கு பதிலாக என்னதான் செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதனால என்ன செய்யக்கூடாதுன்றது அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ எந்த சமயத்திலேயும் அந்த நினைவு வரும்போது அதுக்காக கொடுத்த ஒரு தொடர்பு செய்யலாம் வந்துடும். அந்த மாதிரி பயிற்சி செய்யறதுக்கு நாம் மனதை பேட்டாவேவில் இருந்து இங்கே நினைவு வச்சிருக்கோம். அதாவது உயிர் சக்தின்னு எனர்ஜி பார்ட்டிகள்ன்றது அதை விட சின்னது இல்லைன்றது அர்த்தம். அது மேலே நாம் நினைவு வைக்கிறோம் இந்த மெடிடேஷன்ற பயிற்சியில். அப்போ அந்த உயிர் சக்தி மூலாதாரத்தில் உடல் முழுவதும் இருந்தாலும் அதுக்கு இயக்க மையம் மூலாதாரத்தில் செமினல் வெசிக்கல்ல தான் இருக்கு. அதை மேலே கொண்டு வந்து அதை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த உயிர்ன்றது இயக்கம், அது இப்படி தான் இருக்குது என்றது முதல்லயே தெரிஞ்சு போகுது. அதுதான் ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதாவது உயிர் உணர்வு. அந்த உணர்ற போது அதுதான் நுண்ணியது, அதை விட நுண்ணியது இல்லை. அப்படி நுண்ணியதை பார்க்க பார்க்க பேட்டா வேவ்லேருந்து ஆல்பா வேவுக்கு வந்துவிடும் மன அலைச்சல். இல்லைன்னா அதை பார்க்க முடியாது. எந்த பொருளுக்கு வடிவம் குணம் எடுக்குதோ அதெல்லாம் பேட்டா வேவில் தான் வரும். வடிவம் குணம் தாண்டி விட்டா ஆல்பா வேவ் தான். அங்கதான் அமைதி என்றது உண்டாகும். அப்போ அந்த அமைதியிலிருந்து இன்னும் நீங்க இது சாதாரணமாக எல்லாருக்கும் தூக்க நேரத்தில் வருது, ஆனால் கனவு வரும். அப்போ அதுதான் ஸ்லீப்பிங், அது ட்ரீம் ஸ்லீப் ஸ்டேட்டு தான் ஆல்பா வேவ். அதை விழிப்பு நிலையிலேயே அங்கேயே மனம் வச்சு அது ஒடுங்கி நிற்கிற மாதிரி வைக்கிற போது அந்த நிலை பழக்கம். அதன் பிறகு துரியம் என்றது மூளையிலேயே கொண்டு போய் அதே சக்தியை வச்சு பழகிறோம் பாருங்க மனதை. அந்த பழக்கத்தில் ஆல்பா போனால் தீட்டான்னுட்டு 4லிருந்து 7 வரைக்கும் வரக்கூடிய சூழல் எவ்வளவு குறைஞ்சி போகுது பாருங்க. அப்படி வர்ற போது தான் எல்லா இதுவரையில எத்தனை விதமான எண்ணங்களை நாம் அந்த மூளையின் மூலமாக போட்டோமோ ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன், அந்த கனெக்ஷனாக அதனுடைய இதுவும் இங்கே வேற பதிவாக இருக்கு, இங்கே வேற சூழலாக இருக்குது. இப்போ அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நாம் விரும்புகிறபடி பிரெயின் செல் ஒர்க் பண்ணுற மாதிரியாக வேலை செய்கிற மாதிரியாக கொண்டு வர்றதுக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கேயே இருந்து தவம் செய்கிறோம். அதுதான் பிரம்மரந்தனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெய்ப்பொருளாக உள்ள இறைநிலையை உணர்றதுக்கு அங்கே தேவையில்லாத எண்ணங்களெல்லாம் தடுத்துடுமே, அதையெல்லாம் தாண்டி வினைப்பயனெல்லாம் தாண்டி மன தூய்மை இருந்தால் தான் அது வரும்ன்றதுக்காக அந்த இடத்துல மன தூய்மையை கொண்டு வரக்கூடிய இடமாகினால அதுக்கு பிரம்மரந்தரம், கேட்வே டு காட் என்ற பேர் வச்சாங்க. அங்கே பழக 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 அந்த ஃப்ரீக்குவன்சி நமக்கு பழக்கமாயிடும். அதன் பிறகு இன்னும் அந்த சுத்த வெளியோடவே இருப்பு நிலையோடவே அதை மனதை நிறுத்தி எது இருப்பு நிலையாக பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கிறதோ சுத்த வெளியாக அதுவே தான் இந்த உயிர் சக்திக்கு மையத்தில்னா உயிர் சக்தி சுழண்டு கொண்டே இருக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சுழற்சி வேகத்தில் எந்த பொருள் சுற்றினாலும் ஒரு சக்கரம் எடுத்துங்க, அது பெரிஃபெரி, அது சுற்றுவட்டம் எவ்வளோ இருக்குதா அந்த வேகம் நடுமையத்தில் இருக்காது. வர 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 குறைஞ்சிக்கிட்டே போகும். அதை ஒப்புக்கொண்டீங்கன்னா there is a point in the center where there is no motion at all
இந்த சாமியம் நமக்கு கிடைக்கும். அப்படி வர்ற போது எது சுழலுது, இங்க எது ஸ்டாட்டிக்கா இருந்ததோ அந்த ஸ்டாட்டிக்ல ஒரு நுண்பகுதி தான் வெர்லிங் மோஷனாக இருக்குது, அதுதான் எனர்ஜி பார்ட்டிகள். அப்போ அது சுழற்சி வர்ற போது சுழலும் இடம் கெனடிக் போர்ஷன், அதாவது இயங்கும் பகுதி. அப்போ மையப்பகுதி சுழலாத இடம் ஸ்டாட்டிக் போர்ஷன். அப்போ ஒவ்வொரு பார்ட்டிகள்லையும் ஸ்டாட்டிக் போர்ஷன் இருக்குது, அதுதான் கவர்ச்சி ஆற்றலாக இருக்குது, சுற்றி இருக்கிறது தள்ளும் சக்தியாக இருக்கு. அப்போ இந்த மையப்புள்ளி ஸ்டாட்டிக்கா இருக்குதுன்ற அதுதான் இருப்பு நிலையாக உள்ளது, எங்கும் உள்ளது, அது இல்லாத இடமே இல்லை. அதுதான் நூல் கோத்தது போல எல்லா பொருளுக்கூடையும் இருக்குது, அதே போல பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது, பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் உள்ளது அது வேதம். அப்போ அதுதான் இங்கே அறிவாக, அதாவது அந்த மையப்புள்ளி அங்க சுத்தமாக இருக்குது, இங்க இந்த அலையும் மோதி அலையோட தான் இருக்கு. அந்த அலையின் மூலமாகவே அந்த மையப்புள்ளி என்ற இறைநிலையானது படர்க்கு நிலையை ப்ரொஜெக்ஷன் உடல் முழுவதும் உள்ள ஜீவகாந்த சக்தியின் மூலமாக ப்ரொஜெக்ட் பண்ணி எந்தெந்த இடத்துல அணுக்களுடைய தரம், அதாவது இயக்கம் மாறுபடுதோ, மோதுதோ, கிளாஷ் வருதோ, அதையெல்லாம் இப்போ நாம் உணர்றோம். அப்போ உணர்வு என்றத ஃப்ரிக்ஷன் ஆஃப் செல்ஸ் அல்லது இயக்கம், அந்த ஃப்ரிக்ஷனை எப்படி உணர்ந்து இந்த படர்க்க நிலையாக உள்ள உயிர் சக்தியிலிருந்து படர்க்க நிலையாக உள்ளதுதான் உணர்வு. அதனால்தான் வள்ளுவர் சொன்னாரு, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல். ஏன்னா சந்தேகமே இல்லாத அகம்னா உயிர் உள்ளம், அந்த உயிருக்கு உட்பொருளாக உள்ள அறிவை யார் உணர்கிறானோ அதுவே இறைநிலையாக உணர்ந்தான், அவன் இறைவனுக்கு சமான இறைவனாகவே ஏற்றுக்கொள்ளலாம். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல், அந்த அறிவு. அப்ப அங்க போனா அறிவும் இறைநிலையும் ஒன்றுதான். எங்கு நிறைந்த நிலையில அது இறைநிலை, இங்க நுணுகிய சென்டர் பாயிண்டா இருந்து கொண்டு விரியறது. அது விரிந்த நிலையிலிருந்து எல்லாவற்றிலையும் ஊடுருவி நிற்கிறது இறைநிலை. இது சின்ன அணு நிலையில இருந்து விரிந்து இயங்கக்கூடியது அறிவு நிலை. எனவே இதை உணர்ந்து கொண்டோமானா அப்ப இந்த உடல்ல நடைபெறக்கூடிய இயக்கம் எல்லாம் உணர்ந்தோம். இதை உணர்ற வரைக்கும் சரியானபடி, அதாவது எந்த சயின்ஸ்லையும் ஒரு முட்டுக்கட்டை தான் வரும், ஒரு டெட் எண்ட் வரும். உதாரணமா இன்னும் ஸ்டாட்டிக் ஸ்டேட், அதாவது கவர்ச்சி ஆற்றல் என்றது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்றது இன்னும் தெரியல. இப்போ இதன் மூலமா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு, அதாவது பார்ட்டிகளுடைய சென்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அது இயங்க 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 பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஸ்டேட்டினுடைய அழுத்தத்தினால ஒவ்வொரு பார்ட்டிகள்லையும் கெனடிக் போர்ஷன் குறைஞ்சி ஸ்டாட்டிக் போர்ஷன் கொஞ்சம் அதிகமாக ஆக ஆக சுழல் அலை குறையுது. அந்த சுழல் குறைய குறைய தள்ளும் சக்தி குறைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்க முடியுது, அணுவோட அணு, பரமாணுவோட பரமாணு. அதனால தான் அது எந்த அளவுக்கு இணைய முடியுமோ அதுக்கு தகுந்தவாறு இத்தனை அணுக்கள் தான் சேர முடியும். 2, 4, 8 அதுக்கு தகுந்தவாறு எலிமெண்டல் வேல்யூ, அதாவது ரிஃப்ளெக்ஷன், பெனிட்ரேஷன் இவைகள்லையும் கன்வர்ஷன்ல மாற்றம் வர்றதுனால அதனால கெமிக்கல் ஆக்ஷனும் எலக்ட்ரிக்கல் ஆக்ஷனும் உண்டாகுது என்றதை தெரிந்து கொண்டோம்னா, இப்ப இந்த உலகம் சுழண்டு கொண்டே இருக்குது. இந்த உலகம் சுழண்டு கொண்டே இருந்தால் நாம எங்க மேல நின்னாலும் நடுமையை நோக்கி காலை இழுக்குது. எப்படி அந்த சுழற்சி எங்கே இருந்தாலும் மேல இருக்கக்கூடிய 25,000 மைல் ஒரு மணிக்குன்னு சொன்னா அந்த 25,000 மைலும் போக போக அதே வேகத்துல இல்லை, குறைஞ்சிட்டே போகும். நடுமையும் போற போது குறையும். அந்த குறையறதுக்கு தகுந்தவாறு இந்த அணுச்சேர்க்கையில உள்ளதான மாசஸ், அந்த மாஸ்ல இந்த பஞ்சபூதங்கள்ல எந்த அணுக்கள் மையப்புள்ளி அதிகமா இருக்குதோ அதெல்லாம் அங்க போகும். அதனால ரேர் எலிமெண்ட்ஸ் அண்ட் ஹெவியர் எலிமெண்ட்ஸ் ஆர் கேதரிங் ஒன்லி இன் த சென்டர் ஆஃப் த எர்த். அதனால என்ன, அது அந்த கன்ஜஷன்ல அணுச்சதவி ஏற்பட்டு எப்பொழுதும் பூமியினுடைய நடுமையத்துல சொல்ல முடியாத அளவுக்கு நெருப்பு, அந்த நெருப்பினுடைய கொதிப்பு தான் அங்கே இருக்கக்கூடிய மெட்டல், மண் இதெல்லாம் உருக்கி
மெதுவாக மேலே கொண்டு வருது பாருங்க, அதுதான் வல்கனோ, எரிமலை. அதே இது இன்னும் அதை கொண்டு இன்னும் எத்தனையோ கண்டுபிடிக்கலாம். ஆகவே அந்த முறையில் பார்த்தோம்னா நம்முடைய இப்போ நான் 2 வகை சொன்னேன். ஸ்டாட்டிக் ஸ்டேட்ன்றது அதுதான் சூப்பர் யூனிவர்சல் ஃபோர்ஸ், யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்றும், அதுதான் கடவுள் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறதும் என்றதை இப்போ விளக்குறேன். அப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ன்றது சுத்த வெளிதான், அப்சல்யூட் ஸ்பேஸ். அப்போ சுத்த வெளியே இப்போ என்ன கான்செப்ட் எல்லாம் இருக்கும், அதில் ஒன்றுமே இல்லை, தெர் இஸ் நத்திங். அதை எப்படி நாம் ஆற்றல் உள்ளதாக எடுக்க முடியும் என்றது இருக்குது. சரி, அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான் கொடுக்குறேன். ஆற்றல் உள்ளது எது எது? உலகம், சூரியன், சந்திரன், இன்னும் இந்த கேலக்சிஸு, இன்னும் முழுவதிலும் பிரபஞ்சம். இந்த எல்லா பிரபஞ்ச பொருளெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எந்த கணக்கில் ஆயிலும் போட்டு பாருங்க எவ்வளோ இடம் வரும். அவ்வளவு எங்கே இருக்கின்றன என்று பார்த்தா இந்த சுத்த வெளியில லேசா மிதந்து கொண்டு உருண்டு கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கின்றன. இத நேரா பார்க்கிறோம், ஆனா பார்த்தா இன்னத்தான்றது கனெக்ஷன் வராது. ஒன்லி பை அசம்ஷன். அசம்ஷன் தான் 6வது அறிவு. 6வது அறிவுடைய உச்ச நிலையில அதுவாகவே அந்த ஃப்ரீக்குவன்சியில அதோட இணைக்கிற போதுதான் அதை பற்றி நல்லா தெரியும். அது ஒண்ணு. அப்போ ஏன் ஒரு பரமாணு என்றது சுழலலையா இருக்கிறதுன்றது முன்னாடியே சொன்னேன். அதாவது அதுல இருந்து இன்னரண்ட் ஃபோர்ஸ் எழுச்சி பெற்ற பிறகு எல்லா பக்கத்திலையும் உள்ள அழுத்தத்தினால சுழலணுமே தவிர வேற எங்கேயும் அந்தாண்ட ஓட முடியாது. அதனால சுழலலையாகவே தான் இருக்கு. அதை எப்படி நிர்ணயிக்கலான்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த பொருளை ஒன்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க, சுழலாத பொருள் இருக்குதா? இல்லவே இல்லை. சொல்லலாம், இதை வச்சிருக்கோமே, இதை சுழலையே யாருன்னா சொல்லலாம். இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்குது பாருங்க 1000 மைல் வேகத்தில், அதுக்கு உள்ளடங்கிய வேகம் தான் இதில் இருக்குது. அதனால அதை விட அதிக வேகம் இதில் கொடுத்துட்டோம்னா இது இந்த சுழலையிலிருந்து, பூமியினுடைய சுழலிலிருந்து வெளியேறிடும். அதாவது ஆக்சிடேஷன் சொல்றோம். அப்போ அது கட்டுப்பட்டதெல்லாம் இங்க இருக்கு. அப்போ இப்படி எடுத்தா எல்லா மாசம் நீங்க சுழலை இருக்கு, சுழல் தான் தெரிஞ்சிட்ட பிறகு இப்ப அந்த சுழல் எப்படி உண்டாச்சு இந்த பூமிக்கு அல்லது சூரியனுக்கு, சந்திரனுக்கு, நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா, அன்லஸ் எதனால உண்டாச்சு இதெல்லாம்? எல்லாம் ஆல் ஆர் த அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகள். சின்ன பரமாணுடைய கூட்டு தான் எல்லாமே. அதுக்கு வந்துட்ட பிறகு அந்த பரமாணுல சுழல் அலை இல்லை என்றால் அதனால் ஆக்கப்பட்ட எந்த பொருளும் சுட்டாது. இதுதான் 2வது அசம்ஷன். அதை கொண்டுதான் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துட்டோம்னா இப்போ முழுவதிலும் அதை சுத்த வெளியில இருந்து இயக்கமாகி இயக்கமாக உள்ள விண்ணு, அந்த விண்கள் எப்படி கூடுகின்றன, கூடி வருகின்றன பார்க்கிற போது இன்னனிமேட்டுக்கும் அனிமேட்டுக்கும் எடுத்தோம். அதாவது இன்னனிமேட்டுன்றதெல்லாம் உணர்ச்சியற்ற எல்லாம். ஆனால் உணர்ச்சியற்றதெல்லாம் அது அறிவு இல்லைன்றதோ அல்லது சடம்னு சொல்றோமே, அப்படி அல்ல. அந்த உணர்ச்சியற்ற எந்த பொருளையும் அது அணுக்களால சேர்ந்தத்தானே. ஒவ்வொரு அணுவுக்கும் அணு முதல் கொண்ட அண்டையீராக உள்ள எல்லா பொருளுக்கும் பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்பது பொதுவான ஒரு நேதி இருக்குது. அந்த நேதியில ஒண்ணுமே தவறதே இல்லை. எந்த அணு எடுத்தீங்கன்னாலும் அது அதுக்கும் ஒரு பேட்டர்ன், வடிவம். பேட்டர்ன் கோஸ் வித் வால்யூம், பிரிசிஷன் கோஸ் வித் கேரக்டர், ரெகுலாரிட்டி கோஸ் வித் டைம். இது இல்லாத எந்த பொருளும் இருக்க முடியாது. அதனால ஒன்னோட ஒன்று சேர்ற போது அதில் என்ன பேட்டர்ன், அதில் என்ன ப்ரிசிஷன், அதில் என்ன, இதை சேர்த்து பார்த்தா என்ன வருமோ அதுதான் இருக்கும். ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஒழுங்கான முறையில் இயங்கிக் கொண்டிருக்குது. அவளுக்கெல்லாம் ஊடுருவி நிறைந்து இருப்பது அந்த யூனிஃபைட் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளி ஸ்டாட்டிக் ஸ்டேட் தான். எந்தெந்த இடத்துல அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட் ஒரு இயக்க வேகம் ஏற்பட்டு அது விரியுதோ அதுதான் பரமாணுக்கள் என்றும் அணுக்கள் என்றும் சொல்றோம். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அந்த அணு அடுக்கு சீரமைந்து இந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸ்ல ஒரு பிரிவு ஏற்பட்டு ஒரு தனி சுவிட்ச் ஏற்படுதோ, சுவிட்ச் போர்டு, அதுதான் ஜீவ இனம், ஆர்கானிசம். அது வரைக்கும் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சக்தி இந்த உடலை இயக்கவும்
அதிலிருந்து உணர்ச்சிகள் வரவும் இன்ப துன்பம் அனுபவிக்கவும் இருக்கக்கூடியது உயிர் ஜீவயனம். இது அதுக்கு பின்னால் முன்னே இருக்கிறதெல்லாம் அது இன்ஆர்கானிக் மேட்டர்னா இது ஆர்கானிசம்னு சொல்கிறோம். இந்த உண்மை உணர்ந்த பிறகு இப்போ மனம் என்றது சைக்காலஜியில் இதுவரையில் எவ்வளவோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்துட்டாங்க. அந்த சைக்காலஜியில் மனம்னா என்ன, எப்படி இயங்குது, எல்லாம் இங்கேருந்து இங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்கிறேன். சரி, வாட் இஸ் மைண்டு? இப்போ நான் சொல்கிறேன், when you find some sensation, அந்த சென்சேஷன் வந்து இன்பமோ துன்பமோ அமைதியோ பேரின்பமோ இருக்கட்டும், அது ஒரு துன்ப உணர்வாக இருக்குது. அந்த துன்ப உணர்வு என்று வந்த உடனே அதை பொறுக்க முடியல. பொறுக்க முடியலன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? யூ ஹேவ் டு கெட் ரீட் ஆஃப், அதிலிருந்து வெளியேறணும். அதற்கு ஒரு பொருள் வேணும், ஒரு செயல் வேணும், ஒருத்தருடைய உதவி வேணும் இல்லையா? அப்போ அந்த சென்சேஷனில் இருந்து இன்னது வேணும்னு நினைக்கிற போது நீடுன்னுட்டு தேவை என்பது உண்டாகும். அந்த தேவை என்பது பிரெயின் செல்ல வந்த உடனே உடல் செல்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தேவையை முடிக்கிறதுக்கு செயலுக்கு வருது பாருங்க, அங்கே தான் முயற்சி. அப்போ சென்சேஷன், நீடு, ஜீல், அதன் பிறகு ஆக்ஷன். ஆக்ஷன் வந்த உடனே ஒரு ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டு இன்பமாக இருக்கும், துன்பமாக இருக்கும், என்ஜாய்மெண்ட். அதன் பிறகு என்ஜாய்மெண்ட்டுக்கு பின்னால் எக்ஸ்பீரியன்ஸு. இன்னைக்கு சாப்பிட்றோம் சுவையாக இருக்குதுன்றது வேற, நேற்று அது சாப்பிட்டோமே அது எவ்வளோ சுவையாக இருந்தது, என்னென்னது இப்படி இப்படி அது பதிந்த பதிவில் இருந்து எடுத்து என்ஜாய் பண்ணுற போது அது எக்ஸ்பீரியன்ஸ். அதன் பிறகு இன்னைக்கு அதே போல் ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுங்க. அப்போது நேற்று இந்த மாதிரி செய்தோம், இன்னும் மாதிரி நிகழ்ச்சிகள் வந்தது, இப்போ இதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் ரிசர்ச். அந்த ரிசர்ச்சில் இருந்து நமக்கு இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும், ஒழுங்குமுறையை கண்டுபிடிக்கணும். அது ரிசர்ச், ரியலைசேஷன். அதன் பிறகு அந்த ரியலைசேஷன் ஒவ்வொரு அனுபவத்தில் வந்துட்ட பிறகு இப்படி தான் இந்த பொருளோடு அனுபவிக்கணும், இந்த பொருளோடு அனுபவிக்கணுன்றது ஒரு முடிவு வருது. இந்த முடிவு அப்போது ஃப்ரம் தி சென்சேஷன் டு ரியலைசேஷன் 10 தளமாக நம்முடைய மனம் செயல்படுத்து பாருங்க. சென்சேஷன், நீட், ஜீல், ஆக்ஷன், ரிசல்ட், என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச், ரியலைசேஷன், கன்க்ளூஷன். உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 வகையான மனதனுடைய இயக்கம் ஒன்றை சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் மனம். தட் இஸ் த மைண்டு. அந்த மைண்டு எங்கேருந்து வருதுன்ட்டு போய் அது ஆரம்பம் எங்கேருந்து வருதோ ப்ரொஜெக்ஷன், அங்கே போனீங்கன்னா அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதுதான் காட் ஆர் கான்ஷியஸ்னஸ். எங்கு நிறைந்ததாகவும் இருந்து கொண்டு இந்த உயிருக்கு மையத்தில் சென்டர் பாயிண்டில் நில் ஸ்டேட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது தான் கான்ஷியஸ்னஸ். அப்போ மனமும் அறியலாம், கான்ஷியஸ்னஸும் அறியலாம், கடவுளையும் தெரிஞ்சு கொள்ளலாம். அப்படி தெரிந்து கொள்கிற போது இந்த பயிற்சியினால தான் அந்தந்த ஃப்ரீக்குவன்சிக்கு நாம் மனதை கொண்டு வர பயிற்சி செய்தால் இந்த 40லிருந்து 1 வரையில் பயிற்சி செய்து நாம் விருப்பம் போல் எந்த இடத்துல நிற்க பயிற்சி செய்து கொண்டோமானா எது எது தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தானாக வந்துடும். அங்கே உள்ள அனுபவம் நமக்கு வரும். அதுக்கு உள்ள பயிற்சியை தான் நாம் குண்டலினி யோகம்னா உயிர் மேல் தவம்ன்றோம் இப்போ சொல்கிறோம். அது ஒன்றும் சிரமம் இல்லை. அந்த காலத்தில் ரொம்ப சிரமம், இந்த காலத்தில் ரொம்ப சுலபமான முறையில் ஒரு மாஸ்டர் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மேக்னட்டிக் ஃபோர்ஸை லயமாகுது. லயமாகிறதுக்கு தகுந்தவாறு தானாகுது. வீர போது எமோஷனல் மூட்ஸு ஆறு ஃப்ரீக்குவன்சி ஜாஸ்தியாகும். ஆனால் வர 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 அங்கே வயலும் போது ஃப்ரீக்குவன்சி குறையும். அப்போ அமைதியான நிலை வரும். அதன் பிறகு அது எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருளோடு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு கண்டிஷன் பண்ணிக்கொள்ளலாம். ஆகவே அந்த முறையில் மனதையும் பயிற்சி செய்து கொண்டு உடலையும் பயிற்சி செய்து கொண்டால் இந்த உடல் இயக்கத்துக்கு தகுந்தவாறு என்ன என்ன நடக்குது, என்ன தேவை, நாம் எதுக்காக வந்திருக்கோம், எங்கே வாழறோம், இவ்வளோ பொருளை நாம் உற்பத்தி பண்ணுறோமோ எதுக்காக? மனிதனுடைய வாழ்க்கைக்காக, தனி மனிதன் அமைதிக்காக, சமுதாய அமைதிக்காக, உலக அமைதிக்காக. ஆகவே எந்த செயலும் தனி மனிதன் அமைதியோ சமுதாய அமைதியோ உலக அமைதியோ கெடுக்குமே. ஆனால் இந்த விஞ்ஞானத்தினால வந்த பயன் என்ன? அங்கே தான் நாம் மனித மனம்
உண்மையான மனிதத்தன்மையில வந்து நிற்குது. அப்படி தெரிஞ்சு கொள்ற போது இந்த அறிவு தான் எங்கு நிறைந்த இருப்பு நிலையாக இருந்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் அறிவாக இருக்கிறது என்று தெரிஞ்சு கொள்ற போது எந்த மனம் ஒருவருக்கு தீமை செய்ய துணியாது. அதே போல ஒருவர் துன்பப்பட்டு கொண்டு இருந்தால் எந்த மனம் ஆம்போனா போறான் அன்னிட்டு போகுமா என்ற வரையில அவனுக்கு உதவி செய்யணும். இதுதான் வள்ளுவர் சொல்றார். ஈதல் இசைப்பட வாழ்தல் ஈதன்றி ஊதியமில்லை உயிர்க்கு. அதாவது உதவி செய்தல் துன்பத்தை போக்குதல், இசைப்பட வாழ்தல் என்றது துன்பமில்லாத எந்த செயலையும் ஒரு விளைவு இருக்குது. அந்த விளைவு தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பமில்லாத இருக்கணும். அதுதான் இசைப்பட வாழ்தல் என்ற முறையில வள்ளுவர் கூறியிருக்கக்கூடிய நிலையில நாம் எல்லாரும் வந்துவிடுவோம். அந்த மாதிரி பார்த்தா எல்லாரும் இன்றைக்கு அறிவாலே ஒன்றுபட்டிருக்கிறோம், இறைநிலையால ஒன்றுபட்டிருக்கோம். அதன் பிறகு கருமூலமாக ஆராய்ந்து கொண்டே போனோமானா முதல்ல இந்த உலகத்துல தோன்றிய மனிதன் ஒருத்தன் தான். மனிதனோ அல்லது பெண்ணோ ஆனோ ஒருத்தர் தான். அதுக்கு முன்னே இருந்து பார்த்தா பல கோடி விலங்கின தொடராதான் இந்த கருவமைப்பை வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பேதம் ஜாதி மதம் அது இதுன்னுட்டு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப அவஸ்தைப்படுறோமே, இதுல எல்லாம் விட்டு நீங்கி விடுதலை அடைய முடியும். அதுதான் அந்த விடுதலைக்குத்தான் நமக்கு மனிதனுக்கு வேண்டியது. இல்லைன்னா ஜாதி மதம் தேசம் மொழி இனம் இந்த 5ல் சிக்கி கொண்டு அந்தந்த காலத்தில் தேவையா இருந்தது. அதாவது தனக்கு வேண்டிய வசதிகளை பெறுவதற்கு கூட்டு சேர்ற போது தொழிலாளர் சேர்ந்தாங்க அல்லது நாட்டால சேர்ந்தாங்க, மொழியால சேர்ந்தாங்க. அதனால அது அந்த பழக்கத்துல வந்தது. இன்னைக்கு உலகம் ஒன்று கூடியாச்சு. எல்லா நாட்டிலையும் எல்லாரும் வாழறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் எல்லா நாட்டு மக்களும் வாழறாங்க. இன்னும் அந்த பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால என்ன, நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சு கொள்ளல. ஆகவே வாழ்க்கையை தெரிந்து கொண்டு வாழக்கூடியதான் வாழ்க்கை விஞ்ஞானம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன். வாழ்க்கை